அது வந்து ஃபேக்ட்ரி சார். இனிய பாதுகாப்பான காலை வணக்கம். இன்று எனது அருமை நண்பரும் இனிய பாதுகாப்பான காலை வணக்கம். இன்று எனது அருமை நண்பரும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பொன்னூர் கிராமத்தை சேர்ந்த கணேஷ் அவர்கள், அதாவது செம்பூர் பொன்னூர் எல்லாமே நாங்கள் படித்ததுனால வந்து நான் பொன்னூர்னு சொல்கிறேன். அதனால் செம்பூர் கிராமத்தை சேர்ந்த கணேஷ் அவர்கள் என்னுடைய கல்லூரி நண்பர். பிஇ படிக்கிற போது வந்து மிக வந்து ஒரு பாசமாக எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒரு ஃபேமிலியாக இருப்பார். அவங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் நான் வந்து கலந்துப்பேன். இன்றைக்கி அவர் வந்து புதிய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னம் அரிசி மண்டின்னு வந்து இருக்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நண்பர்கள் மூலிமா மிக சிறந்த வந்து ஒரு நல்ல வந்து முறையாக மென்மேலும் வந்து அவர் வந்து வளரணும். இங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் ஒன்று இயற்கையான முறையில் வந்து அந்த விவசாயிகள் வந்து விளைவிக்கிற இடத்துல வந்து நாங்கள் மருந்து இல்லாமல் இது பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து நாங்கள் அது வந்து ரைஸ் மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அங்கேருந்து இது பண்ணி அதை க்ளீன் பண்ணி நாங்கள் இங்கே வந்து அரிசியாக வந்து மக்கள் கொண்டுருந்தேன். இந்த பகுதி மக்கள் வந்து மிகுந்த ஒரு நிறைய பாப்புலேஷன் இங்கே எஸ்எஸ்எம் நகர், இங்கே நெடுங்குன்றம், கொளப்பாக்கம் பகுதி மக்கள் வந்து இங்கே அதை பயன்பெறணும். இந்த மக்கள் வந்து இது பண்ணி மக்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் இங்கே வந்து பண்ணணும். இன்னும் நிறைய வந்து பிரான்ச் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? வாழ்த்துக்கள் நண்பருக்கு. மேலும் வளரணும். நன்றி. நன்றி. ஃபுல்லாகவே இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட அரிசியா? அது சொல்லுங்கள். ஆமாம், இந்த ஸ்ரீ அன்னம் அரிசி மண்டி நாங்கள் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பித்தோம். இது அனைத்துமே வந்து ஆர்கானிக் நேச்சுரல் இது வரலாம். இதை இயற்கையாகவே நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே எங்ககிட்ட ஒரு 3 பிரான்ச் இருக்குது. இது 4வது பிரான்ச் இருக்குது. இந்த பிரான்ச் மூலமா இந்த ஏரியா மக்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மக்கள் சேவை செய்வதற்காக குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொடுக்க இந்த ஸ்ரீ அன்னம் அரிசி மண்டியை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ வந்து நெல்லை வாங்குறீங்களா அரிசியாக வாங்குறீங்களா? நெல் வாங்குறீங்களா அரிசி வாங்குறீங்கன்னு கேட்டேன். அரிசியாக தான் நாங்கள் வந்து மொத்த கொள்முதலாக அரிசியாக கொள்முதல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற அரிசியாக அவங்க வந்து இயற்கையாகவே ஆர்கானிக் பண்ணி கொடுக்குறதுனால நாங்கள் கொள்முதல் அரிசியாக பண்ணிக்கிறோம். ஓ, எல்லாமே இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட நெல்லிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி தான் அது. எவ்வளோ நாளாக இந்த அரிசி பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஒரு 15 இயர்ஸாக போயிட்டுருக்கு. இங்கே இந்த மக்களுக்கு, நெடுங்குன்ற மக்களுக்கு, அதாவது புதிய பெருங்காலத்தில் வந்து கொளப்பாக்கம் செல்கின்ற புதிய நெடுங்குன்ற மக்களுக்கு நாங்கள் புதுசாக வந்து இன்றைய தேதியிலிருந்து நாங்கள் இந்த சேவையை தரமாக சேவையை நாங்கள். ஏன் இந்த ஆர்கானிக் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் மனிதனுடைய ஒவ்வொரு ஃபிசிக்கல் ஹியூமன் பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட்டு இல்லாமல் இருக்கிறதால தான் அதிகமான நோயெல்லாம் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணி
மனித வளத்தை மேம்படுத்தவும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அரிசி மூலயமா உடல்நலத்தை பேணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து தரமான பொருட்களை நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டீங்களா? ஏதாவது இந்த நஞ்சான உணவு சாப்பிட்டு? நம்ம சார்ந்த மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுறத நம்ம எவரிடே, அதாவது தினமும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை சார்ந்து நம்ம அதுக்கு உண்டான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து ஆர்கானிக்காக இருந்தால் நல்லா இருக்குன்றதால இந்த கடையை மூலமா நாங்கள். ஸோ 5 வருஷமா வந்து நீங்க ஆர்கானிக் அரிசி தான் விற்பனை பண்றீங்க? ஆமாம். இந்த அரிசி மட்டும் கிடையாது, மொத்த வியாபார பருப்பு வகைகள் மற்றும் மாட்டு தீவன பொருட்களும் நாங்கள் வந்து பண்ணுறோம், விற்பனை பண்றீங்க. விற்பனை ஃபுல்லாவே ஆர்கானிக் தான். மொத்தம் ஆர்கானிக் வியாபாரம் எப்படி இருக்கு? ஆர்கானிக் நோக்கி மக்கள் வராங்களா? ஆர்கானிக் நோக்கி மக்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இப்போ தற்காலங்களில் இந்த கிளைமேட் சேஞ்சு வந்த பிறகு அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்கை நோக்கி செல்லக்கூடிய காலகட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு வரும். அது மக்களை விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரோம். நிறைய பேர் வராங்க, மக்கள் அதிகமாகவே விரும்பி வராங்க. ரிச்சஸ்ட் ராயல்டி பீப்புள்ஸ் இப்போ கிராமத்தில் பார்த்தா இயற்கையாகவே அது எல்லாமே கிடைக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து நேச்சுரலாக தெரியாது. ஸோ அதை அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியை நம்ம அதிகமாக கொண்டு வந்தோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த சொல்யூஷன் வந்து கொடுப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த அரிசி கடை தொடங்க போது எப்படி இருந்த அப்போ வரவேற்பு, இப்போ எப்படி இருக்கு வரவேற்பு இந்த ஆர்கானிக் உணவுப் பொருள்? ஆர்கானிக் அப்போது வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது கால சூழ்நிலையில் ஏற்படும் போது அதிக டிசீஸ், அதாவது நோயாளிகள் இது ஆகும்போது இந்த மாதிரி வந்து இயற்கை உணவுகளை தேடி மக்கள் வராங்க. அதாவது ஃபாரின் கல்ச்சர்ஸில் ஏற்படக்கூடிய நிறைய ஃபுட் உணவுகளை, அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் நிறைய சாப்பிட்டு நிறைய டிசீஸ்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கானிக் ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது உடல்நலம் நல்லா இருக்கிறதால இதை எல்லாருமே தேடி வராங்க. அதாவது இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி குறைவாக இருக்குது, வாங்கும் திறன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம், கண்டிப்பாக உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ரீசன்னா, நார்மலாகவே நம்மளுடைய ஆர்கானிக்குன்னு கிடையாது, நம்ம மிக்ஸ்டு இதிலே பார்த்தீங்கன்னா விவசாயிகளே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நிறைய விவசாயிகள் அதெல்லாம் நம்ம சோசியல் இதுவாக பேச போனோம்னா நிறைய பேச வேண்டியது வரும். பட் இருந்தாலும் இது ஆர்கானிக் பண்ணுற விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? அதனால் நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இது வந்து ஆர்கானிக் ஃபுட்டு மக்கள் எல்லோரும் மாறினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அதிகமாக நம்ம மேம்படுத்துவோம். அது ஆர்கானிக் ஐட்டம்லாம் விலை அதிகமாக இருக்கின்றாங்களே, அதனால வாங்குத்திறன் குறைவாக இருக்கா? அதில் ஆமாம் சார், அது என்னன்னா ஆர்கானிக்கு அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு அதிகமான செலவினங்கள். நார்மலாக ஒரு விவசாயி எவ்வளோ செலவு பண்ணால் கிடைக்குது, அவனுக்கு 50% கூட ப்ராஃபிட் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆர்கானிக் ஃபுட்டுன்னு இது பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு தேவைப்படும், இல்லை ஃபினான்சியலாக சொல்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபுட்டு ரேட் அதிகமாக இருந்தாலும் உடம்புக்கு இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 10,000 20,000 1 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுறதை விட ஒரு 1000 2000லேயே நம்ம இதை ஒழுங்காக சாப்பிட்டு நம்ம உடம்பை நம்ம பேணி காட்டணும்னா கண்டிப்பாக உடல்நலமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டுன்னா நீண்ட நாட்களும் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பம் வந்து வளர்ந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டியில் இருந்த காலம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய காலம். அப்படிப்பட்ட காலத்தில் முற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான வந்து உணவு வகைகள் கிடைச்சது, அந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. சொல்லுவாங்க 100-110 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி, அதே மாதிரி வந்து அந்த மகப்பேர் கூட வந்து குழந்தை பத்துக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தேடி போக மாட்டாங்க. அது காரணம் என்ன, இப்பெல்லாம் மருந்து வந்து போட்டு செய்யக்கூடிய காலகட்டமோ, அன்னைக்கு வந்து மருந்து இல்லாமல் இருந்துச்சு. அதனால வந்து கூடுதல் விலையா இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துற போது ஹாஸ்பிட்டலில் தேடி போக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நோய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் தான் வந்துட்டு இருக்கு. கொடிய கொரோனா காலகட்டத்தில் கூட பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை இதாகல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசாயம் போன்ற வந்து இது இல்லை. அதனால வந்து அந்த இயற்கை முறையில்ன்றது மக்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். நன்றி சார். இளைஞர் மாணவ மத்தியில் வந்து என்ன மாதிரி இது போட்டீங்க, எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு
நீங்க பிராண்ட் வைஸே எடுத்துக்கலாம். உள்ள ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் வெரைட்டி ஆஃப் பிராண்ட் வைஸ். ஈவினிங் வரும். ஆமாம்.